அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகலை, நடுவில் கொஞ்சம் பேசினேன். அதை யாரும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. அதாவது என்னென்னா, எப்போவும் வர சஷ்டி டிவியில் இனிமேல் இந்த கதையெல்லாம் வராதுங்க. இதுக்குன்னு சேனல் தனியாக என்னோடய நேம்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இனிமேல் இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வீட்டில் ரொம்ப சேஃபாக பத்திரமா இருங்க. ஸ்கூல் போகிற பசங்களை பத்திரமா அனுப்புங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்னா, எப்போவுமே நிறையா விஷயம் பார்த்துட்டோம். நிறையா விஷயம் திரும்ப திரும்ப சொன்னாலும் நம்ம எப்படி அதை சொல்கிறோம், எப்படியாவது அதை பசங்க மனசில் புரிய வச்சு அந்த பழக்கத்தை அவங்க கற்றுக்கணும், அந்த பண்பை கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பசங்களுக்கு புரியலைன்னா கூட பேரண்ட்ஸ் நம்ம தான் எடுத்து சொல்லணும். இந்த பழக்கத்தை எப்படி அவங்க பயன்படுத்தணும், அது எந்தெந்த முறையில் அவங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்படுத்ததாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதையுமே ஒருத்தவங்க முகத்துக்கு நேராக பேசிட்டோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, கார் விபத்து. ஒரு கார் விபத்துலையும் அதில் எப்படி நம்ம நேருக்கு நேராக பேச சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கே புரியும். இது ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வேலைக்கு போயிட்டார். வேலை முடிஞ்சு திரும்ப அவர் வேலை முடிஞ்சு ஆஃபீஸ்லேருந்து பார்க்கிங் ஏரியாவிலேருந்து காரை எடுக்கிறாரு. காரை எடுக்கும்போது இன்னொரு பென்ஸ் கார் நின்னதில் இடிச்சிருச்சு. அவர் வேணும்னு இடிக்க மாட்டோம் இல்லையா, யாருமே தெரியாமல் இன்னொருத்தர் கார் மேலே இடிச்சிருச்சு. இவர் உடனே காரை விட்டு இறங்கி பார்க்குறாரு. காருக்கு ரொம்ப அடி இல்லை, ஆனாலும் சிறிதளவு என்ன பண்ணியிருக்குன்னா சேதமாயிடுச்சு அந்த கார் கொஞ்சம். என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவர் முழிச்சிட்டே இருக்கார். சுற்றி சுற்றி திரும்பி பார்க்குறாரு, யாராவது வர்றாங்களா, இல்லை இந்த காரோட ஓனர் யாராவது வர்றாங்களா, நம்ம அவங்கக்கிட்ட பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு, வரல. சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு பார்க்குறாரு, அப்பவும் வரல. இவர் ஒரே யோசனையாக இருக்கார். இவருக்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. இவருக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒரு மன்னிப்பாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த காருக்கு சொந்தக்காரவங்க வரல. உடனே இவர் ஒரு பேப்பர் பேனா எடுத்து இவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எழுதி, இதை மாதிரி உங்கள் காரை நான் தான் சேதப்படுத்திட்டேன் தெரியாதனமா அப்படின்னு சொல்லி, எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க கார் பக்கத்துலேயே அப்படியே பின் பண்ணி ஒட்டுற மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டார். அந்த காரை அடித்தார் இல்லை, அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு அவரால் சரியாக சாப்பிட முடியல. வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சுன்னு இவர் சொல்கிறார். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்தேன், இன்னும் அவங்க கூப்பிடல, அந்த மெசேஜை பார்த்தாங்களா என்னன்னு கூட தெரியல, அவங்கக்கிட்டேருந்து என்னை ஃபோன் பண்ணி திட்டாங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கார். அவர் சொல்லி ஒரு 5 நிமிஷத்துலேயே அவருக்கு புது எண்ணிலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அவர் யோசிச்சுட்டே எடுக்கிறாரு, யார் இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அந்த காருக்கு சொந்தக்காரவங்க ஒரு பெண்மணி. அவங்க பேசுகிறாங்க, பரவாயில்ல, நான் காரை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு கோபம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதில் உங்களோட செய்தி குறிப்பை பார்த்தேன். என்ன தான் நீங்கள் இடிச்சிட்டாலும் அதை மறைக்கணும்னு நினைக்காம நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு போயிருக்கீங்க. உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உடனே இவர் கேட்டிருக்காரு, நான் உங்களுக்கு எந்த விதத்தில் அதை சரி பண்ண உதவி பண்ணணும்னு. அவங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உதவி பண்ணணும்னா இது எந்த இடம், அந்த ஷாப் மட்டும் சொல்லுங்கள், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் உதவி செஞ்சதோட மட்டும் இல்லாமல் கூடவே இவரும் போய் இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தெரியாமல் செய்கிறது தான். ஆனால் ஒருத்தவங்க அவங்க முகத்துக்கு நேராகவே நம்ம சொல்லிட்டாலோ, இல்லை அவங்க அதை கேட்கும்போது நம்ம அதை ஒத்துக்கிட்டாலோ, ஆமாம் இது மாதிரி இப்படி நடந்துருச்சு, இந்த சூழ்நிலையில் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி அதே மாதிரி அது எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அது சுமூகமாக நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். அதனால எந்த விஷயமா இருந்தாலோ, எந்த முயற்சியாக இருந்தாலும் முகத்துக்கு நேராகவே இது இப்படி தான், இல்லை இப்படி நடந்துருச்சு, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துப்பேன், இல்லை இதை நான் இப்படி தான் இருப்பேன், இனிமேல் இப்படி வேணால் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் முகத்துக்கு நேராகவே எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டோம்னா அது யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அதை முடிக்க முடியும். அப்படின்னு இதை முக்கியமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு
அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கதான் இல்லை நம்மளை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லிக் கொடுங்களேன். இதை மாதிரி நடந்துருச்சு, நான் இப்படி மாற்றிக்கிட்டேன், நீனும் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அவங்க உடனே ஏற்றுக்குவாங்க. ஓ, நம்ம அம்மா அப்பாவே இப்படி இருக்கும்போது அவங்க பசங்க அப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுக்க தான் அவங்கக்கிட்டேருந்து அதிகமாக கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.